கோவால தயாரிக்கப்படுற ஃபெனியை ட்ரை பண்ணிருக்கீங்களா? அந்த ஃபெனி அப்படிங்கிற யூனிக் நேம் எப்படி வந்துச்சு, அந்த ஃபெனியை எப்படி தயாரிக்கிறாங்க, அதை பற்றி டீட்டெயில்டா பார்ப்போம். ஃபெனி அப்படிங்கிற யூனிக் நேம் போர்ச்சுகீஸ் லாங்குவேஜ்ல இருந்து வந்துச்சு. காரணம் என்ன அப்படின்னு சொன்னா 1510 இருந்து 1961 வரை கோவா போர்ச்சுகீஸோட காலனி. போர்ச்சுகீஸ் லாங்குவேஜ்ல ஃபெனிகோ அப்படிங்கிறது டிஸ்டிலேஷனை குறிக்குது. அதே டைம்ல கோவாவோட லோக்கல் லாங்குவேஜ் கொங்கனில பெனி அப்படிங்கிற ஒரு வேர்டும் இந்த டிஸ்டிலேஷன் ஃபெர்மெண்டேஷனை குறிக்குது. ஸோ இந்த ரெண்டு லாங்குவேஜில் உள்ள வேர்டை கலந்து தான் ஃபெனி அப்படிங்கிற யூனிக் நேம் வச்சாங்க. ஃபெனில ரெண்டு வகையான ஃபெனி இருக்கு. ஒன்னு கேஷ்யூ ஃபெனி, இன்னொன்னு கோகனட் ஃபெனி. நம்ம இப்ப பேச போறது கேஷ்யூ ஃபெனி பத்தி. கேஷ்யூ ஃபெனி எதுல இருந்து தயாரிக்கிறாங்க அப்படின்னு சொன்னா கேஷ்யூ ஆப்பிள்ஸ், அதாவது கொல்லாம்பழம். இந்த கொல்லாம்பழம் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும். என்னுடைய ஏரியால அதிகமா காணப்பட்டுச்சு ஒரு காலத்துல. பட் இப்பெல்லாம் வந்து ரொம்பவும் கம்மி. இருந்தாலும் கோவால அதிகமா உற்பத்தி செய்யப்படுறது இந்த கேஷ்யூ ஆப்பிள்ஸ், அதாவது கொல்லாம்பழம். இதனுடைய பேஸ் அண்ட் மெயின் மூலப்பொருளே இந்த கேஷ்யூ ஆப்பிள்ஸ், அதாவது கொல்லாம்பழம். இதை எப்படி எடுக்கிறாங்க அப்படின்னு சொன்னா மனுஷனுடைய கால் கொண்டு. இதுதான் அவங்களுடைய ட்ரெடிஷனல். பட் எதுவாக இருந்தாலும் ஹைஜீனிக்கான்னு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா ஓரளவுக்கு ஓகே தான். அந்த அளவுக்கு ஃபில்டர் பண்ணி தான் எடுக்கிறாங்க. இந்த கொல்லாம்பழத்தை பிழிஞ்சு எடுக்கிற சாரை அப்படியே ஒரு கண்டெய்னர்ல, அது ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலாகவும் இருக்கலாம், ஆர் எல்ஸ் வுட் பேரலாகவும் இருக்கலாம், அதுல ஈஸ்ட் ஆட் பண்ணி ஃபெர்மெண்டேஷன் பண்றாங்க. ஃபெர்மெண்டேஷன் ஒரு 2 to 3 days நடக்குது. அதுலேயே அதுல ஆல்கஹால் ஃபார்ம் ஆகுது 6 to 8%. அதை அப்படியே டிஸ்டிலேஷனுக்காக காப்பர் ஸ்டில்ஸ்க்கு கொண்டு போறாங்க. டிஸ்டிலேஷன் பண்ணும்போது 2 or 3 வாட்டி பண்றாங்க. காரணம் என்னன்னா அதனுடைய ஆல்கஹால் பர்சன்டேஜ் 40 to 45% வரணும் அப்படிங்கிறதுக்காக. இந்த டிஸ்டிலேஷன் ப்ராசஸ் வந்து 3 பார்ட்டா நடக்குது. அதாவது ஹெட், ஹார்ட் அண்ட் டெய்ல். ஹெட் என்ன அப்படின்னு சொன்னா இந்த ஃபெர்மெண்டேஷன் பண்ண ட்ரிங்க்ல டாப்ல இருக்க போர்ஷன் டிஸ்டிலேஷன் பண்ணும்போது அது ஒரு ஹார்ம்ஃபுல் எஃபெக்ட், அதாவது மெத்தனால் வருது. அதை அப்படியே வெளியெடுத்துறாங்க. அதுக்கப்புறம் சென்டர் போர்ஷன் ஹார்ட் அப்படி சொல்ற ஏரியால இருந்து டிஸ்டில் பண்றது தான் ஒரு தரமான ஃபெனி. அதுக்கப்புறம் டெய்ல், அதாவது இந்த லோவர் பார்ட்ல இருந்து டிஸ்டில் பண்ணி எடுக்கிற டைம்ல அதனுடைய ஆல்கஹால் வால்யூம் வந்து ரொம்பவும் கம்மியா இருக்கு. அதை ஃபெனியாட்டு பாட்டில் பண்றது இல்ல. அதை என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னா அகைன் ஃபெனி தயாரிக்கிறதுக்கு ஃபெர்மெண்டேஷன் பண்ணும்போது ஈஸ்ட் கூட இதை மிக்ஸ் பண்ணி ஆட் பண்றாங்க. அந்த ஃபெர்மெண்டேஷன் சீக்கிரம் நடக்கணும் அப்படிங்கிறதுக்காக. அப்புறம் மெச்சூரேஷன், இதை ஏஜ் பண்றாங்கன்னு கேட்டீங்க அப்படின்னு சொன்னா எஸ், ஒரு சில ஃபெனியை வந்து ஏஜ் பண்றாங்க. பட் ஆல்மோஸ்ட் 99% ஃபெனியை ஃப்ரெஷ்ஷா உடனே பாட்டில் பண்ணி செல் பண்றாங்க. இந்த ஃபெனியை ஆல்ரெடி நிறைய வாட்டி என்னோட துபாய் லைஃப்ல ட்ரை பண்ணிருக்கிறேன். இருந்தாலும் அதை எப்படி மிக்ஸ் பண்ணணும் அப்படிங்கிறத கோவால போய் ஃபெனி ட்ரை பண்ணிட்டு ஷேர் பண்றேன். அதே டைம்ல நீங்க கோவாக்கு போறீங்க அப்படின்னு சொன்னா கண்டிப்பா இந்த ஃபெனியை ட்ரை பண்ணுங்க. ட்ரை பண்றேன் அப்படின்னு சொல்லி குடிச்சு மலந்துடக்கூடாது. Cheers guys, drink responsibly.